உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பிறக்கவிருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராப வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னலமே இல்லாத நான் சுயம் அப்படின்னு சொல்றதுல அதீத கர்வம் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மேடம் பில்டப்லாம் ஓவரா இருக்கு அப்படின்னா இருக்கு, வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா, இது வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு தான் வீட்டை தானே பார்க்குறான், ரொம்ப அழகா இருக்க போறீங்க. ராசிநாதன் நல்ல பொசிஷன்ல இருக்காரு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, சூப்பரா இருக்காரு, உச்சத்தை நோக்கி போக போறாரு, கெத்தா இருக்க போறீங்க, நல்ல வேலை நடக்க போகுது. செப்டம்பர் வரைக்கும் ஜூன் வரைக்கும் சூப்பர். ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆட்கள் தனுசு ராசிக்காரங்க. சனியோ இருக்கிறது 4ஆம் வீட்டில், அர்த்த அஷ்டம சனின்னு பேரு. இது பேரு அஷ்டம சனியோட பாதி. அதுக்கப்புறம் குரு பலன் வரும். ஆனால் செப்டம்பருக்கு அப்புறம் திரும்ப ராசிநாதன் கீழே வந்துருவாரு. ஆனால் சிம்ம வீட்டில் உட்காரதுன்றது ஒரு வகையில் நம்மளுக்கு நல்ல விஷயம்தான். ஆனாலுமே உட்காந்து குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுறத பார்க்குற பார்வை சூப்பராக கொடுக்குறாரு. வீடு கட்டாதவங்க வீடு கட்டி முடிச்சிருவீங்க. புதுசாக வீடு வாங்குறதுக்கான எண்ணம் வரும். அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியாக போகும். இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்கி சில விஷயத்த பண்ணணுன்ற மாதிரி பண்ணுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தனுசுக்கு சோம்பேறித்தனம் மட்டும் அதிகரிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கங்க. நிறைய கொஞ்சம் பொறாமப்பட வைக்கும். அர்த்தாஷ்டம சனி சில பேரை பொறாமன்னு சொல்ல வேணாம், நான் என் பஸ்ஸில் ஏக்கோன்னு பட வைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பேசுகிற நிதானமாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு ராகு வரப்போறாரு. எல்லாம் தெரியும் பிரம்மாண்டமாக பேச வச்சு அப்போ வச்சிருவார். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த அதெல்லாம் நடக்கும். யூஸ்வலி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிற ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. உங்களா சீனா தான் நீங்கள் திரும்ப சீண்டுவீங்க, இல்லாட்டி ஏன் போய் தொலைறான் போன்னு விட்டு போயிடுவீங்க. அந்தளவுக்கு நல்ல மனசு படைச்சவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஆனால் உங்களையே சீன்றதுக்கு தான் ஆள் வரும். இந்த தடவை கவனமாக இருக்கணும். அப்புறம் சனி வேலையை காட்டணும்ல, சுயம் பாதிக்கப்படும். இது வரைக்கும் இருந்ததுல ஏதோ ஒரு நீங்களா மனசளவில் நிஜமா அப்படின்னா இல்லை. ஏன்னா சனி ஒரு மாயையை தான் கிரியேட் பண்ணுவார். அந்த மாயைக்குள் மனசு மயங்கி நம்ம மன ரீதியாக கஷ்டப்படுறது தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சனிலையும் நடக்குமே தவிர, ரொம்ப ரேராக தான் ஜாதகம் ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் இந்த 7.5 சனிலையோ அஷ்டம சனிலையோ அர்த்தாஷ்டம சனிலையோ கண்டக சனிலையோ பிரச்சனை வருமே தவிர, மற்றபடி மன ரீதியான பிரச்சனை தான் வரும். நிறைய பணத்துக்கு இருந்த இது சரியாயிடும். யாரையும் நம்பி சில விஷயத்தை மேற்கொள்ளாதீர்கள். கடைசியில் முதுகுல ஊற்றிட்டு போயிடுவாங்க. 2ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது அடுத்தவங்களை நம்புனீங்கன்னா கவனம். செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல்ன்றது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லது கிடையாது. என்னதான் உச்சமாக இருந்தாலும் 8ஆம் இடத்தை ஃப்ரீஸ் பண்ணுவார், ஓகே. பட் குரு விரிவடைய செய்வார். திடீர்னு சில விஷயத்தை நடக்க வைப்பார். ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கிய பிரச்சனை வரும். மரபு ரீதியாக சுகர் பிரச்சனை வரும். இது வரைக்கும் வராதவங்களுக்கு சுகர் எட்டி பார்க்கும். மொட்டி வலி, கால் வலி, தலைவலி, இது மட்டும்தான் இந்த தடவை தனுசுக்கு. மற்ற எல்லாம் நல்லா இருக்க போகுது. வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, கட்டாத வீடை கட்டி முடிக்க போறீங்க, உங்கள் திறமையை வெளிப்படுத்த போறீங்க, 4 பேரை கூப்பிட்டு நல்லது பண்ண போறீங்க. மன ரீதியாக கொஞ்சம் கவலைப்படுவீங்களே தவிர ஆனால் தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குறேன், காசிப் பேசாதீங்க. 8ஆம் இடம் காசிப் பேச வைக்கும். காசிப் பேசாதீங்க. நான் பார்த்து வளர்த்தேன், நான் பார்த்து செஞ்சேன், ஏதாவது சொன்னீங்கன்னா அது மூலமாக அவஸ்தையை சந்திப்பீங்க. அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத வீண் விரயத்தில் கொண்டு போய் விடும். உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு அவன் உங்களை பார்த்து கப்பி அடிச்சுட்டு போயிடுவோம்.
ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரை பற்றி யார்கிட்டையும் ரொம்ப பேசாதீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்களே கெடுத்துப்பீங்க இந்த தடவை. 8ஆம் இடம் அசிங்க அவமானம் தான். அங்கே போய் ராசிநாதன் அமர்றாரு, அது உச்சமாகி அமர்றாரு. கவனம். நெருப்புனா வாய் வந்துடாது. நல்லது நடக்காமல் போச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன திட்டுவீங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கு எனக்கும் முடிஞ்சு போகும். ஆனால் நான் சொல்லி ஒருவேளை ஏதோ ஒன்று நீங்கள் குறைச்சிக்கிட்டு அது உங்களுக்கு நல்லதாகிடுச்சுன்னா அதுதானே சந்தோஷம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போயிட்டு வர இடத்துல, வெளியில் வெளில ட்ராவல் பண்ணுற இடத்துல, 3ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் நிறைய அலைய வைப்பார், அலைச்சலை கொடுப்பார், கம்யூனிகேஷனை வளர்ப்பார், வளர்த்துக்குன்ற எண்ணத்தை உருவாக்கார். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கவங்க நிறைய போவீங்க, வெளியில் போவீங்க, கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நிற்கும். அதுவும் செப்டம்பருக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல ராகு வந்ததுன்னா குடும்பத்துக்குள் வேற இது வரைக்கும் மறு திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு மறு திருமணம் நடக்கும். 2ஆம் குழந்தை பிறக்கும். ஆசையை தூண்டுவான் ராகு, பணத்து ரீதியாக, குடும்ப ரீதியாக. அப்போ அதெல்லாம் சரிப்பட்டு வரும். ஸோ பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் இடம் தான் காசிப்பை சொல்கிற இடம். அங்கே போய் ராகு உட்காந்துருக்கான். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் காசிப் பேசாதீங்க. கொஞ்சம் இந்த நாளில் சனி இருக்கும்போது அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்பட வைக்கும். பொறாமப்படாதீங்க. நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது. தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் இந்த வருடம். திறமை, தன்னம்பிக்கை, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. சாப்பிட முடியாமல் எதையாவது ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருக்கும். குரு பார்க்க வரும்போது அது நல்லா சாப்பிட்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அக்கா தங்கச்சிகிட்ட கவனமாக இருங்க, சரியா? மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? ரொம்ப நல்லா படிப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, வேறு என்ன வேணும்? ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஜெயிச்சிடுவீங்க. தனுசு ராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவை ஜெயிச்சிடுவீங்க. 20 வயதுலேருந்து 40 வயது கூடியக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது டைம் பீரியடு. ஏன்னா தசாபதியை பொறுத்து இந்த வயது ஒருத்தவங்களுக்கு அல்டிமேட்டு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. குடும்பம் அமையாத தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு, என் பிள்ளை மூல நட்சத்திரம், என் பிள்ளை பூர நட்சத்திரம், வரமே அறையவன் இந்த வரன் அமையும். குழந்தை பிறக்கும். மூல நட்சத்திரக்கார பையங்களுக்கு இந்த தடவை புத்திரன் பிறப்பான், பையன் பிறக்கும். வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை பையனுக்கு ஏதாவது பண்ணுவாங்க மூல நட்சத்திரக்கார பசங்க. மூல நட்சத்திரக்கார பெண்களாக இருந்ததுன்னா இந்த தடவை சேர்க்கை உண்டு. இது வரைக்கும் விட்ட பிடியிலிருந்து வெளில வருவீங்க. நல்லா இருக்கு. திடீர்னு ஒன்று கற்றுக்க போவீங்க. நிறைய பேருக்கு இந்த புதனுடைய ஆளுமைக்குள் வேலை கிடைக்கும். வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்வீர்கள். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்ததுன்னா யாரெல்லாம் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, பேச்சை தொழிலாக கொண்டு பிழைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், பண வரவு அல்டிமேட்டாக இருக்குது. கவலையே பட வேணாம். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். எக்ஸ்பெஷலி ஹெல்த்தை பார்த்துக்கணும், சுகரை பார்த்துக்கணும், பிபியை பார்த்துக்கணும். பரம்பரை நோய்கள் சில தாக்கும், கவனம். யாரை பற்றியும் காசி பேசாதீங்க, பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுவீங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும். உங்களை உசுப்பேத்தி விட்டு உங்களை வச்சு அவங்க குளிர் காய்ச்சிட்டு போயிடுவாங்க. அவனை பற்றி குளிர் காயறான்னு தெரியாமையே மாட்டிப்பீங்க. கவனமாக இருக்கணும். மன ரீதியாக எதையும் பற்றி போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லதுதான் நடக்க போகுது. குரு பார்க்கும்போது இன்னும் நல்லதாக நடக்கும். ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பார்த்து நடந்துக்க. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். ஒரு வெத்தலை, 1 ரூபா, ஒரு பாக்கு. எல்லா வீடியோலும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், செஞ்சு பாருங்க, கைமேல் பலன் கிடைக்கும். 13 நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாட்டு பண்ணிட்டு வர 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 1 மாதம் பண்ணுங்க. திரும்ப கொஞ்சம் கேப்பிடுங்க. ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப இதை கன்டினியூ பண்ணுங்க. ஆஞ்சநேயரால் நிறைய ஞானமும் தைரியமும் வீரியமும் விஜயமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.